அரியநாது முதலியார் தொண்டை நாட்டின் தலைநகர் காஞ்சிபுரம் அருகில் அமைந்துள்ள மெய்ப்பேடு என்ற கிராமத்தில் சைவ வேளாளர் இனத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் காலத்தியப்பருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக மதுரையில் ஃபர்ஸ்ட் சுல்தானியர் ஆட்சி நடக்குது. சேர சோழ பாண்டியர்கள் ஆஞ்சி தான் உங்களுக்கு தெரியும். ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தன் கொஞ்ச நாள் 40 வருஷம் ஆண்டாங்க. உலகத்தின் கொடுமையான சுல்தானியன் இவருக்கு ஆட்சியில் மதுரையில் இந்துக்கள் தரமட்டம் அளிக்கப்பட்டார்கள், கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யப்பட்டார்கள், கழுவேற்றப்பட்டார்கள். கழுவேற்றம் தெரியல, மரத்தை வெட்டி ஊர்மைப்படுத்தி அது மேலே உட்கார வைக்கிறது ஒரு ஆளை. அது ஒரு நாள் முழுசும் கொஞ்சமாக மெல்ல வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல. விஸ்வநாத நாயக்கர் இல்லைன்னா எங்க பாட்டம் பொடித்தவனும் இல்லை, எங்க பாட்டை அழகுமத்துக்கோணும் இல்லை, நீங்க சொல்ற கட்டப்பொம்மனும் இல்லை. ஏன்னா 90 கிராமங்களை இது விஜயநகர பேரரசு, இது விஸ்வநாத நாயக்கர். இவர் 90 கிராமங்களை பிரிச்சு ஆளை கொடுக்குறாரு. வணக்கம் நண்பர்களே. அப்போ இந்தியாவை ஆண்டது 1837 விக்டோரியா மகாராணிங்கிற வெள்ளைக்கார ராணி. அவங்களுக்கு இந்த வைரங்கள் மேல ரொம்ப ஆசை இருக்குமா. அப்போ இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய வைரத்தை பத்தி கேள்விப்பட்டு அந்த வைரம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. உடனடியாக இங்கிருந்து வைரங்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. அதுல நீல நிறத்துல உள்ள வைரங்கள் படுசோரா இருந்திருக்கு. கப்பல் மூலமா ஏற்றிருக்காங்க. அவங்க அம்மா எடுத்து பார்த்துட்டு, நாம் எவ்வளவு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ராணியாக இருந்தாலும் இது தெய்வத்துக்கு உரியது, இது தெய்வம்தான் அணிய வேண்டும்னா அப்படியே திரும்ப அந்த வைரங்களை எல்லாம் திருப்பி அனுப்புனதாக ஒரு வரலாறு உண்டு. மீனாட்சியை போய் அவருடைய மூக்கத்தையும் அவருடைய ரத்தினங்களையும் பார்த்தாலே நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீருங்கிறது தான் ஐதீகம். ஆங்கிலேயர் ஒருவருக்கு மதுரை மீனாட்சி அம்மனோட தரிசனம் கிடைத்த கதையை பார்ப்போம். கிபி 1812 ஆண்டு ரோஸ் பீட்டர் அப்படின்ற ஆங்கிலேயர் மதுரை கலெக்டராக இருந்தாரு. அவரு மீனாட்சி தெய்வத்தின் பால் அடிமனதில் இனம் புரியாத ஒரு விதமான பக்தியை ஏற்படுத்தி கொண்டிருந்தாரு. இவரு ஒரு நாள் இரவில் வீட்டில் படுக்கை அறையில் படுத்திருக்கும் போது இடியும் மின்னலுமாக பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த ரோஸ் பீட்டரை ஒரு பெண் குழந்தை தட்டி எழுப்பி வெளியே வருமாறு அழைத்தது. அவரும் திடுக்கிட்டு எழுந்து குழந்தையை பின்பற்றி வெளியே வந்தாரு. அவர் படுத்திருந்த இடத்தில் இடி ஒன்று விழுந்து தீப்பற்றியது. இதை பார்த்த கலெக்டர் பெண் குழந்தையிடம் நன்றியை தெரிவிக்க திரும்பினாரு. ஆனா அங்க குழந்தைய காணல. இது அன்னை மீனாட்சியின் அருள்தான் என்பதை உணர்ந்த பீட்டர் அன்னையின் குதிரை வாகனத்துக்கு விலை உயர்ந்த கற்கள் பதித்த 2 கால் மிதியடிகளை செய்து உபயமாக கொடுத்தாரு. அந்த மிதியடிகள் இன்றும் கோயில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம போகஸ் பீட்டர் இறந்த பிறகு அவரது உடலை கோயிலுக்கு அருகில் மேங்காட்டு பொட்டல் தேவாலயத்தில் அடக்கம் செய்து கல்லறை அமைச்சிருக்காங்க.